படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்த்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்த்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். நேர்மை நிலைக்க பொய்மை ஜாதி வன்மை அழிக்க எழுவீர் வருவீரே சுவழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சிந்து தேசத்தின் சீர்மிகு புனிதரும் எங்கள் முன்னோர்களில் எங்களில் விசுவாச விதை தூவிய விசுவாச நாயகனின் 7ஆம் நாள் நவநாள் திருப்பலியை நிறைவேற்றும் இறை பணியாளரையும் இறை மக்களையும் புனித ஜெபஸ்தியார் புனித அகஸ்தினார் நகர் குடும்பங்கள் அன்புடன் அழைக்கிறோம். புனித சவேரியாரும் அவரது கடற்கரை ஆன்மீகமும் என்ற மைய சிந்தனை. இயேசுவின் பணி எவ்வாறு கடலையும் படகையும் சார்ந்து இருந்தது போலவே புனித சவேரியாரின் பணியும் இருந்தது. புனித சவேரியார் கடல் பயணம் பாய்மர கப்பலில் 13 மாதங்கள் பயணம் செய்து கடுமையான புயல் காற்றும் சூறாவளி பசி பட்டினி பயணிகளின் இறப்பு இவற்றையெல்லாம் தாண்டி இந்தியா வரவேண்டிய அவசரமும் என்ன என்றால் அவரின் உள்ளத்தில் பற்றி எறிந்த இறை அன்புத்தி. கடற்கரை பகுதியான மணக்குடி மணப்பாடு மக்களுக்கு ஒரு வாரத்தில் 10,000 பேருக்கு திருமுழுக்கு கொடுத்து கை மரத்து போகிறது, தொண்டை காய்ந்து போகிறது என்று புனித இஞ்ஞாசியாருக்கு கடிதம் எழுதியதாக வரலாறு கூறுகிறது. இந்தியாவில் இவ்வளவு வேலை இருக்கிறது என்பதை தான் அறிந்ததோடு மட்டும் நின்று விடாமல் மற்ற குருக்களிலும் அந்த ஆர்வத்தை தூண்டியுள்ளார் என்பது நிதர்சனமான உண்மை. இந்தியாவை அன்பு செய்ததை விட கடற்கரை மக்களை அதிகம் அன்பு செய்தார். உலக செல்வம் முற்றும் வெறுத்தார். மகிமை கீர்த்தி உற்றார் சுற்றார் மற்றும் வெறுத்தார். நலம் நிறைந்த வேத சத்தியம் நாட்ட இந்த நாட்டில் வந்தார். நாங்களெல்லாம் நீர் விதைத்த நல்ல வித்தின் விதையல்லோ. நாம் கிறிஸ்தவர்களாக மாற மூல காரணமும் அடிநாதமும் புனித சவேரியார் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். மக்களுக்கு இறைவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்துவாள் ஓர் பிதா சவேரியார். உடலை அழியாமல் காத்த இறைவன், அவரது உடலை அழியாமல் காத்த இறைவன் அவரது பரிந்துரையால் கடற்கரை மக்களாகிய நமது ஆன்மீகமும் பொருளாதாரமும் உயர்ந்து வளர்ந்து காணப்படுகிறது. எனவே வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்கள் விசுவாச நாயகனே சவேரியாரே என்ற வாழ்த்துக்களோடு இணைவோம், ஜெபிப்போம். இப்பலியில் இத்திருப்பலியை நாம் தகுதியோடு பங்கெடுக்கும் பொருட்டு நம்முடைய குற்றங்களைத்த ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நிலையான வாழ்வுக்கு அழைச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய படிப்பின் வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உன்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவரின் உள்ளங்கள் நம்பிக்கையாக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும் புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் பயந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன்மாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை சொற்றொடர்கள் 21 முதல் 30 முடிய. ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கின்றேன். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார்.
நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவருக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலையச் செய்தார். அவர்களின் தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போகச் செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ரேலரிடமிருந்து நாம் ஓடிச் சென்றிடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல்புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நிறைவான உணர்வில்
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை திரு வசனங்கள் 18 முதல் 25 முடிய. புயலால் நாங்கள் மிகவும் அலைக்கழிக்கப்பட்டதால் மறுநாள் கப்பலில் உள்ள சரக்குகளை அவர்கள் கடலில் எறியத் தொடங்கினார்கள். 3ஆம் நாளில் கப்பலின் தளவாடங்களை அவர்கள் தங்கள் கையாலேயே எடுத்து கடலில் வீசினார்கள். கதிரவனோ விண்மீன்களோ பல நாட்களாய் தென்படவில்லை. கடும் புயல் வீசி மழை பெய்து கொண்டிருந்தது. இனி தப்பி பிழைப்போம் என்னும் எதிர்நோக்கே எங்களுக்கு சிறிதும் இல்லாமல் போய்விட்டது. பல நாளாக கப்பலில் இருந்தோர் எதுவும் உண்ணாமல் இருந்தனர். பவுல் அவர்கள் நடுவில் எழுந்து நின்று கூறியது, நண்பர்களே, நீங்கள் நான் சொல்வதை கேட்டு கிரேத்து தீவை விட்டு புறப்படாமல் இருந்திருக்க வேண்டும். அப்போது இந்த கேடும் இழப்பும் நேர்ந்திருக்காது. இப்போதும் நீங்கள் மன உறுதியுடன் இருக்குமாறு உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன். கப்பலுக்கு தான் இழப்பு நேரிடுமே அன்றி உங்களுக்கு எவருடைய உயிருக்கும் ஆபத்தும் ஏற்படாது. என்மேல் உரிமையுள்ளவரும் நான் வழிபடுவருமான கடவுளின் தூதர் நேற்றிரவு என்னிடம் வந்து, பவுலே, அஞ்சாதீர், நீர் சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும். உம்மோடு கூட கப்பலில் உள்ள அனைவரும் கடவுள் பொருட்டு காப்பாற்றப் போகிறார் என்று கூறினார். ஆகவே நண்பர்களே, மன உறுதியுடன் இருங்கள். நான் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். அவர் என்னிடம் சொன்னவாறே நடக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வாக்கியங்கள் 18 முதல் 22 முடிய. இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது
வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேவியின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரருமான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு மக்களே, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இந்த காலம் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய காலம். இந்த காலம் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய காலம். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன் இந்த காலம் புனித பிரான்சிஸ் சவேரியாருக்குரிய காலம் என்று சொல்லுகிறேன்? காப்பா மக்களே, நவம்பர் 22 யூடியூப்லாம் ஒன்றும் பார்க்கலையா? கோவாவில் இருக்கின்ற அவர் உன்னதமான புனிதமான அவர் உடலை நவம்பர் 22 அங்கே இருக்கின்ற கருதினால் ஆயர்கள் குருக்கள் புடைசூழ இறை மக்கள் புடைசூழ ஆடம்பர திருப்பலி நிறைவேற்றி அந்த புனிதமான உடலை இறக்கி பவனியாக எடுத்து சென்று என மக்களுடைய வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சொல்கிறேன். இந்த காலம் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய காலம். நவம்பர் 22 முதல் 2025 ஜனவரி 5 வரை உள்ள இந்த காலம் புனித பிரான்சிஸ் சவேரியாருக்குரிய காலம். 22 முதல் இந்தியாவிலிருந்து பல பகுதியிலிருந்தும் உலகத்திலிருந்தும் மக்கள் ஒவ்வொரு நாளும் கோவாவுக்கு வந்து இந்த சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற விதத்தில் இந்த 7ஆம் நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று நமக்கு சிந்தனையாக கொடுக்கப்பட்டது புனித சவேரியாரும் கடற்கரை அனுபவம். ஆகவே தான் இந்த கடலை மையமாக வைத்திருக்கக்கூடிய இறை வார்த்தையை நான் தேர்ந்தெடுத்தேன். முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்கள் அந்த செங்கடலை கடந்த அனுபவத்தையும், 2வது வாசகமாக திருத்தூதர் பவுல் அவருடைய இறை வார்த்தை பணியிலே அவர் கடலிலே பயணம் செய்கின்ற பொழுது மற்ற மக்களோடு அவர் சந்தித்த அந்த கஷ்டமான சூழலிலே கடைசியிலே வாசித்தீர் என்றால் கடவுள் சொல்லுவார், உன்னையும் உன்னோடு இருக்கிறவரையும் நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி முடிப்பார். இப்படிப்பட்ட இறை வார்த்தையும். ஆகவே இன்னைக்குரிய அந்த இறை வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிவாளர் திருத்தூதர்களை அழைக்கின்ற பொழுது அவர் அந்திரேயா அவருடைய சகோதரர் பேதுரு யோவான் யாக்கோப்பை அழைத்த அந்த அழைப்பை பற்றிய இறை வார்த்தை நமக்கு சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சவேரியாருடைய பிரான்சிஸ் அவருடைய வாழ்க்கை ஓரளவு உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? வாழ்க்கை வர தெரியுமா? அவர் 1506ஆம் ஆண்டு பிறந்தார் இந்த உலகத்தில். 1506ஆம் ஆண்டு 1552 ஆண்டுகள் வாழ்ந்தார். அப்போ மொத்தம் எத்தனை ஆண்டுகள்? 46 ஆண்டுகள் தான் அந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார். ஆகவே அவர் பெரிய பணக்கார குடும்பத்திலே குழந்தையாக பிறந்து, பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்தால் எப்படி குழந்தை வளர்ப்பார்கள்? எல்லா வசதி வாய்ப்புகளோட வளர்க்கப்பட்டு எல்லா விதமான கல்வியறையெல்லாம் கொடுக்கப்பட்டு அவர் பெரிய பேராசிரியராக இருந்தார். பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பெரிய பேராசிரியர். இருக்கிற பேராசிரியர் விட நான் பெரிய பேராசிரியராக இருந்து இருக்க வேண்டும் என்று அவர் மண்டையில் பெரிய கங்கணம் இருந்தது. அப்படி பல்கலைக்கழகத்தில் பெரிய பேராசிரியர் இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாம் எப்படி இருக்கும்? அப்படி ஜிஞ்சாட்டிக்காக நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு இப்படி தான் அப்படி போவார். அப்படி தானே போவாங்க. அப்படி தான் இருந்தார். ஆனால்
அப்படி இருக்கின்ற பொழுதுதான் மூவர் இறைவன் ஒரு ஆள் மூலம் அவரை சந்திக்க வைக்கிறார். புனித லோயலா இஞ்ஞாசியார், இயேசுவை உருவாக்கின புனித லோயலா இஞ்ஞாசியாரை கடவுள் மூவர் இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த புனித பிரான்சிஸ் சவேரியாரை சந்திக்க வைக்கிறார். அப்படி சந்திக்க வைக்கின்ற பொழுது தான் அவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 6:26. என்ன வார்த்தை? நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்லுவீங்க. நீங்கள் என்ன இறை வார்த்தையை கரைச்சி குடிச்சு வச்சுருக்கீங்க. என்ன உலகமெல்லாம் அவருக்கு அந்த இறை வார்த்தை கடவுள் இந்த மனிதருக்கு லோயலா இஞ்ஞாசியாரை கொடுத்த ஒரு பொருத்தமான இறை வார்த்தை. ஏன்னா அவர் உலகத்தையே தன் கால் மீது வைக்க வேண்டும் என்று இருந்துக்கின்ற அப்படிப்பட்ட மனிதருக்கு இந்த இறை வார்த்தை மூலம் அழைப்புகள் இறை வார்த்தை கேட்டு 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 சிந்தித்து அதன்பின் தான் தன்னுடைய வாழ்வையை உலக போக்கின்படி இல்லாமல் கடவுளுடைய பணியை செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்து அவர் 1537ஆம் ஆண்டு இயேசுவையில் குருவாரம் ஆகின்றார். ஆனால் அவர் கடவுளுடைய திட்டத்திலே பார்க்கின்ற பொழுது அவங்க சொந்த ஊரிலே பணி செஞ்சுருக்கலாம். ஆனால் கடவுள் என்ன பண்ணுகின்றார்? நீ இந்தியாவுக்கு போகணும், ஜப்பானுக்கு போகணும், சைனாவுக்கு போகணும், அவர் திட்டம். ஆகவே புனித பிரான்சிஸ் சவேரியார் 1542ஆம் ஆண்டு அவர் இறங்கிய முதல் இடம் எது தெரியுமா? அவர் இறங்கிய இந்தியாவில் அவர் கால் பதித்த இடம் கோவா. அவருடைய உடல் இருக்கிற இடம் கோவா. பார்த்துக்குங்க, கடவுளுடைய திட்டத்திலே இந்த மாமனிதருக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதம். இறங்கிய அந்த மண்ணிலே அவருடைய திருவுடல் இருக்கக்கூடிய அழியாமல் இருக்கக்கூடிய விதத்திலே கடவுள் இந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த கோவா இந்த நாளிலே இந்த கடற்கரை அனுபவத்தை சந்திருக்கின்றோம். அவர் கோவா எப்படின்னு தெரியுமா? நம்ம தீவு போல தான் இருக்கும். கடல் சுற்றிய பகுதி. அங்கே கோவாவில் நிறையா கடற்கரை இருக்குது, பலவிதமான கடற்கரைலாம் இருக்குது. மக்கள் செல்லக்கூடிய கடற்கரைக்கு செல்லக்கூடாத கடற்கரைலாம் இருக்குது. ஆக அப்படிப்பட்ட இடத்துல அவர் தன்னுடைய இறையாட்சி பணியை செய்கிறார். மக்களே, அந்த முன்னுரையில் சிறப்பாக அவர் சொந்த ஊர்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய நேரத்திலே அவர் பயணம் செய்த அந்த காலத்தில் நீங்கள் வச்சுருக்கிற பெரிய போட்டு மாதிரி இருக்குமா? இந்த காலத்தில் வச்சுருக்கிற பெரிய கப்பல் மாதிரி இருக்குமா? பாய்மர கப்பலில் வந்தார். அது என்ன செய்யும்? காற்று அடித்தா அது வாட்டுக்கு எங்கிட்ட போகும். ஏன்னா அப்படிலாம் நிறைய கஷ்டத்தை அந்த முன்னூரில் சிறப்பாக வாசித்தார்கள். கஷ்டம்லாம் பட்டு தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், இப்படிலாம் தன்னுடைய இறையாட்சி பணிகளே ஆரம்பத்திலே அவர் பயங்கரமான இந்த கசப்பான துன்பமான அனுபவத்தை பெற்று இறங்கி பணி செய்தார். அன்பான இறைமக்களே, ஆகவே அந்த 1542 இறங்கி கோவா பகுதியெல்லாம் பணி செய்து விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? அந்த கடற்கரை பகுதியெல்லாம் சிறப்பாக நற்செய்தி பணி செய்தார். மக்களே, ஆகவே தான் அந்த கோட்டார் மறை மாவட்டத்தில் அவருடைய பெயராலே பேராலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கோட்டார் மறை மாவட்டத்தில் அவரை மக்கள் எப்படி அழைப்பார்கள் என்றால், நீங்கள் சும்மா சாதாரணமாக புனித பிரான்சிஸ் சவேரியார் என்று கூப்பிடுறீங்க. அங்கே என்ன அழைப்பார்கள் தெரியுமா? கேட்ட வரம் தரும் புனித சவேரியார். இந்த சிஸ்டர்கள் யாராவது அங்கேருந்து இருப்பார்கள். அவர் கொடுக்கப்பட்ட அந்த கோட்டார் மறை மாவட்டத்தில் மக்கள் கொடுக்கப்பட்ட அடைமொழி கேட்ட வரம் தரும் புனித பிரான்சிஸ் சவேரியார். அப்படின்னா அந்த அதை எந்த அளவுக்கு மக்கள் பாருங்க. அதனால தான் அவருடைய பேராலே கட்டப்பட்டிருக்கிறது. புனித பிரான்சிஸ் சவேரியார் இருக்கக்கூடிய ஆலயங்கள் பேராலை எந்த ஒரு மாவட்டத்திலும் அவருடைய திருவிழா நாளுக்கு லோக்கல் ஹாலிடே கொடுக்க மாட்டார்கள். அங்கே அந்த டிசம்பர் 3ஆம் தேதி விடுமுறை, அந்த மாவட்டம் முழுவதும் விடுமுறை. அந்த பேராலயத்திலே மக்களை கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல எல்லாவித சபையை சார்ந்த மக்கள்லாம் சென்று புனித பிரான்சிஸ் சவேரியாரை வணங்கிவிட்டு வரக்கூடிய இதிலே இருக்கின்றது. ஆக கோட்டார் அந்த பகுதியிலே அவர் பணி செய்திருக்கிறார். அடுத்து தூத்துக்குடி போயிருக்காரா? தூத்துக்குடியில் தான் பணி செஞ்சிருக்கிறார்.
அவர் பணி செய்கின்ற பொழுது மக்களே இப்படி மணி அடித்த உடனே எல்லோரும் கோயிலுக்கு வர மாட்டாங்க. கோயிலுக்குள்ள ஒன்றும் இல்லை, மணி அடித்த உடனே எல்லோரும் வரமாட்டாங்க. அப்படி என்ன வேணும் வேறு சின்ன பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கடற்கரையோரமாக மணி அடிச்சுக்கிட்டு அப்படி போவார். போய் அங்கே இருக்கிற மக்களையெல்லாம் அந்த மணியடி சத்தம் கேட்டு கூடுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு அவருடைய கடற்கரை ஆன்மீக அந்த இறை பணியிலே அவர் கற்றுக் கொடுத்த ஜபம் ஒரே ஒரு ஜபம். அவர் கற்றுக் கொடுத்த ஜபம், ஜபத்தில் எல்லாம் வல்லமை பெற்ற ஜபம் எது? ஜபங்கள் நான் நிறைய ஜபம் பண்ணுறோம். இந்த ஜபத்திலெல்லாம் உன்னதமான அர்த்தம் புரிந்த ஜபம் எது? கடவுள் கற்றுக் கொடுத்த, ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த, விண்ணகத்தில் இருக்கிற அந்த ஜபத்தை தான் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த ஜபத்தை தான் மக்களுக்கு கொடுத்தார். அவர் பெரிய இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல, அந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்து மக்களை ஜெபிக்க வைத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அவர் கையே வலிச்சு போச்சு. அதை முன்னூரில் எழுதியிருந்தார். கை வலிச்சு போச்சுட்டு அவர் சபை தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். அவர் எத்தனை பேருக்கு மனமாற்றம் கொடுத்துருக்கா தெரியுமா? கடற்கரை பணி செய்கின்ற பொழுது எத்தனை மக்களை மனம் மாறி இருக்கிறா, ஞானஸ்தானம் கொடுத்துருக்கா தெரியுமா? 30,000 பேருக்கு. எத்தனை பேருக்கு? 30,000 பேருக்கு அவர் தன்னுடைய வாழ்நாளில் என திருமுழு கொடுத்து அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மக்கள் கடவுள் வாழ் அழைத்து வந்திருக்கின்றார். அன்பாத இரு மக்களை, அதோடு அவர் அந்த நற்செய்தி பணி செய்கின்ற பொழுது நான் காலில் நல்லா செருப்பு கிருப்பெல்லாம் போடலை. அவர் கால்நடையாகவே சென்றார். கால்நடையாக சென்று இது பண்ணார். அவர் இந்த கடற்கரை பணி செய்கின்ற பொழுது 3 வேளை சாப்பிட்ருப்பாரா? 3 வேளை அவர் உணவு கிடச்சிருக்குமா? ஒரு வேளை கிடச்சிருக்கும். ஒரு சில மக்கள் கொடுத்துருப்பாங்க. பல முறை பட்டினியாக இருந்திருப்பார், பல முறை தாகத்தோடு இருந்திருப்பார். இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் அனுபவித்தார். அன்பாத இறைமக்களே, அடுத்ததாக என்ன பண்ணுறார் தெரியுமா? அவர் மயிலாப்பூருக்கும் போயிருக்கார். மயிலாப்பூர் எங்கே இருக்குது? சென்னை சாந்தோம். அந்த கடற்கரையெல்லாம் அவர் சென்று பணி செய்திருக்கிறார். அவருடைய சாந்தோம் பேராலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாதாசுரூபம் இருக்கும். இந்த பேறுகால மாதாசுரூபம் வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவர் அங்கே இருக்கின்ற பொழுது அங்கே போய் ஜெபம் பண்ணுவாராம், ஜெபம் செய்வாராம். அப்படியே அங்கே போயிருக்கிறார். நம்ம ராமேஸ்வரம் வந்ததாக ஒரு கருத்து இருக்குது. நம்ம தீவுக்கு அவர் கால் பதித்ததாக ஒரு கருத்து இருக்குது. அது தெரியல. ஆக இப்படி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நம்ம பகுதிக்கெல்லாம் அது கருத்து. அப்போ தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பெற்ற தமிழ்நாடு மக்களே? நம்ம தமிழ்நாடு எப்படி கடவுளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஒரு அழியாத உடல் மனிதர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இப்போ நான் எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? அந்த அவருடைய தாகத்தோடு இருந்து வாழணும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அவர் எங்கே போயிருக்கார் தெரியுமா? தமிழ்நாட்டெலாம் முடிச்சுட்டு பிலிப்பைன்ஸ் போனார். ஏன்னா பிலிப்பைன்ஸ் போயிருக்காரு. அப்புறம் ஜப்பானுக்கு போயிருக்காரு. இப்போ கடைசியாக அவருடைய தாகம் பூரா எங்கே போனிருந்தது? சைனாவுக்கு போனிருந்தது. அப்படி சைனாவுக்கு போகிற போது தான் அந்த அவருடைய அந்த கப்பல் அந்த பயணம் செய்கின்ற பொழுது அது மலாக்கா என்ற கடலில் பயணம் செய்கின்ற பொழுது அவர் கையில் என்ன இருக்கும்? எப்பயுமே சிலுவை இருக்கும். அது சிலுவை கடலுக்குள்ளே போயிடும். எப்படியே தவறி கடலுக்கு போயிடும். அது எது கொடுக்குது? நண்டு. இந்த சிலுவையை ஒரு நண்டு எடுத்து அவர்கிட்ட கொடுக்கின்ற பொழுது அந்த நண்டினுடைய அந்த இதில் என்ன இருக்கும்? சிலுவை வரையப்பட்டிருக்கும். அதான் சிலுவை. அவருடைய இறையாட்சி பணியில் மக்கள் மட்டுமல்ல, அந்த கடல்லே அதிகமாக கடற்கரையிலே பணி செய்தவருக்கு கடலில் இருக்கக்கூடிய உயிரினம் அந்த நண்டு வழியாக அந்த சிலுவை கிடைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான இருமக்களே, ஆக இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது அவர் கடைசியாக சீனாவுக்கு போகின்றார். சீனாவுக்கு போகின்ற பொழுது
சான்சியான் என்ற தீவிலே அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். அங்கே நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். அவர் இறந்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, குழியை தோண்டி அவர் புதைச்சி சீக்கிரம் அந்த உடல் அழிந்து போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சுண்ணாம்பெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் சென்று அதை தோண்டி பார்க்கின்ற பொழுது அவருடைய உடல் மைமையோடு இருப்பதை பார்த்து கடைசியிலே அவரை கொண்டாந்து கோவில வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாம் ஜீசஸ் பேராலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பாத இருமக்களே, ஆகவே கடவுள் சிறப்பான ஆவி வழியாக அவரை தேர்ந்தெடுத்து இந்த கடற்கரை பகுதியிலே அந்த மக்களுக்காக பணி செய்யக்கூடிய விதத்திலே அவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். உதாரணமாக நம்ம எல்லாம் இந்த கடலை நம்பி கடற்கரை நம்பி வாழ்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு செயல்பாடுத்தாலும், எந்த ஒரு பணியாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை சந்திக்கின்றோம், கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கின்றோம். அன்பாத இரு மக்களே, அந்த இன்றைய முதல் வாசகமாக இஸ்ராயல் மக்கள் அந்த செங்கடலை கடக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றார்கள். அந்த வாசகத்துடைய கடைசியிலே இந்த அதிசயத்தை பார்த்த மக்கள் யாவே கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். 2வது வாசகத்திலே ஆரம்பித்து சொன்னது போல் கடவுள் திருத்தூதர் பவுல்கிட்ட சொன்னார், உன்னையும் அந்த கப்பல் இருக்கின்ற மக்களையும் சேர்த்து காப்பாற்றுவேன் என்று சொன்னார். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் என்ன சொன்னார்? நற்செய்தியை கேட்டீங்களா? உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன்னு சொன்னார். 4 திருத்தூதர்களை அழைக்கின்ற பொழுது உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குன்னு சொன்னார். ஆகவே அன்பான இரு மக்களே, இந்த நாட்களில் நம்முடைய பிரான்சிஸ் சபையினுடைய பெருவிழாவை கொண்டு நவநாடுகளே நம்மையே தயாரித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த நாட்களில் சிந்தித்த போல இன்று நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த ஆன்ம தாகம் இருக்கணும். அது இருக்கும். உங்கள் மக்கள் மத்தியிலே அதிகமாக நீங்கள் ஆன்ம தாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க, இன்னும் ஆன்ம தாகத்தோடு இருந்து நம்மிடத்தில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? அன்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? பாசம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். இன்றைக்கி இந்த நவீன உலகத்தில் என்ன ஆச்சு போச்சு? பொதுநலம் போய் தன்னலம் பெருகி போச்சு. ஒரு நம்மோட கூட பிறந்த சகோதரி இருப்பார்கள். அதை இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்களிலே நம்ம ஓடோடி சென்று பங்கெடுக்கணும். அதில் சுகமில்லாத போது தான் போய் சந்திக்கணும். நல்லா இருக்கும்போது போய் சந்திப்பது உறவு கிடையாது. கஷ்டமான நேரத்தில் எந்த கூட பிறந்தா இது போகுதோ அது சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். அதான் உண்மையான சகோதரர் சகோதரி. என்ன மக்களே, இதான் அவசியம். இதுதான் நம்ம ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்க வேண்டிய மேலான உண்மையான கோட்பாடு. இதுதானே ஆண்டவர் சொன்னார். இதுதானே பிரான்சிஸ் செவேரியா சொன்னார். பாரு, வாயை திறக்குதான்னு பாரு எல்லோரும். இது மாத்திரம் வாயை திறக்காதீங்க. இதைத்தான் சொன்னார். அதை விட மேலாக இருக்கக்கூடிய பண்பு எது தெரியுமா? என்னது? ஆண்டவர் சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் மொழிந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் மொழிந்த முதல் வார்த்தை, இவர்கள் என்ன, அதனால் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய சிறப்பான பண்பு மன்னிக்கணும். அன்பு இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும். மற்ற பண்புகளாக இடையில உள்ளது. இன்றைக்கி நம்ம இடத்துல மன்னிப்பு இருக்கா? சரி, இப்போ பொதுவாக கருத்துக்கள் பேசிட்டு போயிடலாம். நம்ம வாழ்க்கைக்கு வரும்போது தான்
எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் நான் பொதுவாக சிந்தையெல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில் வாழ்க்கைக்கு தான் போவேன். நம்மள்கிட்ட மன்னிப்பு வேண்டும். இன்றைக்கி நம்ம நம்ம மக்கள் மத்தியில் குடும்பத்தில் இந்த மன்னிப்பே நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. அப்படிலாம் ஒரு வார்த்தை இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல் போயிடுச்சு. இல்லை, நம்மளாம் கிறிஸ்தவர்கள், ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அதனால் மக்களே, மன்னித்து 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 மறந்து வாழணும். அதான் உண்மையான வாழ்க்கை. இது கஷ்டம், இது கஷ்டம். அவன் இப்படி பேசிவிட்டா, இவன் இப்படி பண்ணிவிட்டா, அதை பண்ணிவிட்டான், இதை பண்ணிவிட்டா, அப்படியே இப்படி பேசுவோம். கஷ்டம்தான். அப்படி கஷ்டம் கொடுத்தது, தொந்தரவு கொடுத்தது, பேசிய வார்த்தைகள்லாம் நம்ம மன்னிக்கிறது கஷ்டம்தான். நம்ம நம்ம கிறிஸ்தவ மக்கள்னால், ரோமன் கத்தோலிக் கிறிஸ்தவ மக்கள்லாம் என்ன செய்யணும்? அதுக்கு தயாராக இருக்கணும். இதுதான் உன்னதமான வாழ்க்கை மக்களே. ஆகவே நம்ம இந்த நாளே புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய கடற்கரை ஆண்மையை சிந்திக்கின்ற பொழுது அவர் இந்த இறையாட்சி பணியிலே அவர் இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் சந்தித்து கடவுளுக்கு உகந்த ஒரு மாமனிதராக வாழ்ந்தார். ஆகவே இந்த சிறப்பான அவருடைய உடல் நின்று மொழியாமல் இருந்து அது வழியாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். ஆக எந்த ஒரு சிந்தனையோடு திருப்பலியை தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். எழுதி நின்று இதனாலே நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக கடவுளை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். எசாயா 62:3 கூறியுள்ளபடி உம் பணி செய்யும் உம் அடியார்களாகிய குருக்கள் அருட்சகோதரிகள் அனைவரையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் நல்ல உடல் நலம் உள்ள நலமும் பெற்று அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உம் தூதர்களை வைத்து காத்து தீமையோ பொல்லாப்புகளோ நேரிடாதபடி உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் மறைத்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி இறைவா புனித சவேரியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீருற்று போலும் இருப்பாய். எசாயா 58:11 இறைவார்த்தையின் உரிமை குடிமக்களாக வாழ தேவையான இறை ஞானத்தையும் அவரது கட்டளைகளை கடைபிடித்து வாழ தேவையான இறை அருள் பெற்று அவரது வரங்களையும் கனிகளையும் பெற்று அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்மை எந்நாளும் பசுமையான புல்வெளியில் நடத்திடுவார் என்ற ஆழமான நம்பிக்கையில் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் பிள்ளைகளே, வீறு கொள்வீர், கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர். பகைவரின் ஆற்றலினின்றும் கைவன்மணியின்றும் அவர் உங்களை விடுவிப்பார். பாருக்கு 4:21 இறைவார்த்தையின்படி இலங்கை கடற்படையினால் அச்சுறுத்தல்களினால் நமக்குள் ஏற்பட்டிருக்கும் பயத்தினும் இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்ற கலக்கமான மனநிலையில் ஒவ்வொரு நாளும் மனம் நொந்து வாழும் நம்மை கலங்காதே, நான் உன்னோடவே கூடவே இருக்கிறேன் என்று ஆறுதல் தந்த இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடிடவும் அவர் மட்டுமே நமக்கு நல்ல ஒரு முடிவினை கொடுப்பார், எதிரியின் கையினின்றே நம்மை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையில் நாளும் ஜெபித்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சாராவுக்கு ஆசி வழங்கி அவள் வழியாய் மக்களினங்களின் அரசர்கள் உதிப்பர். தொடக்க நூல் 17:15 எம் பங்கில் வாழும் குழந்தை இல்லாத தம்பதியினரை உம் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அன்று ஆபிரகாம் சாரா தம்பதியினரை ஆசீர்வதித்து மக்களினங்களை பழுகி பெருகி செய்தது போல குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவிக்கும் அனைவருக்கும் ஆபிரகாம் கொண்ட அதே நம்பிக்கையினை தங்கள் வாழ்விலும் ஏற்று கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்ற உறுதியான விசுவாச மனநிலை கொண்டு எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற இறை நம்பிக்கையில் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே, உமது சொல்லே எல்லா மனிதர்களுக்கும் நலம் அளிக்கின்றது என்ற சாலமோனின் ஞான நூல் 16:12 கூறியபடி
மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் நோயாளிகள் உம்மீது நம்பிக்கை கொண்டு அன்று அநேக நோய்களை குணமாக்கியது போல என்னை என் தேவன் குணமாக்குவார், நான் சாட்சியாய் வாழ்வேன் என்ற விசுவாச அறிக்கை செய்யும் பிள்ளைகளாக நோய்கள் நீங்கி வாழ வரம்பேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, உமது மக்களாய் அனைவரும் எங்களுடைய பல்வேறு தேவையெல்லாம் முன்னெடுத்து வைத்திருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நிறைவேற்றி எங்களை வழிநடத்துமாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமானவளே, என்னுடையது உங்களுடைய மானைப்படி எல்லாவள தந்தையாய் இருவனுக்கு ஏற்று தாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சபையுடைய விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால்
தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்கள் நற்செய்தி பயனுள்ள முறையில் சான்று பகிர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னோடும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் செவேரியாருடைய வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றுடன் பலந்தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீ. எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வுடைய புனித ஊற்று எழுப்பும்படிக்காகவும் கீழ் நாடுகளின் நற்செய்தி அறிக்க அவரை அனுப்பினே. அவரது மாண்பெரும் மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பெற எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறை செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அறைப்பிட்டு தாம் சேருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையும் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பலி கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கூடும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்முடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்து எதை குறித்து இந்த நவநாட்களிலே தொடர்ந்து நீங்கள் வேண்டுதல் நிமித்தமாக நவநாட்களிலே பங்கேற்று மன்றாடுகிறீர்களோ அவைகளை புனித சபரியார் வழியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கடற்கரை வாழ் மக்கள் ஒவ்வொருவரும் மீட்பு திட்டத்தில் விடுதலை என்ற அழகான இறை அனுபவத்தில் மக்கள் பங்கு பெற வேண்டும். தங்கள் வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் அவர்கள் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி கடற்கரை பூமியிலேயே பயணித்து தன் வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்த புனித சபரியாரிடத்தில் உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய இயலாமைகள், என்ன எடுத்தாலும் முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெற முடியவில்லை, எல்லாம் தோற்று போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்க்கிற உள்ளங்களே நீ சபரியாரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். கடற்கரை பூமியை நேசித்த உம்முடைய இதயம் உடைய சபரியார் வழியாக அந்த நேசிப்பினை வெளிப்படுத்திய அந்த உணர்வுகளை எல்லாம் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை நேசிப்பவரே, எங்களை வழிநடத்துபவரே, உண்மையே நம்பி இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள், இந்த கடற்கரை பூமியிலே வாழக்கூடிய ஒவ்வொரு அன்பு மக்களும் தங்கள் வாழ்வில் ஏற்றமும் உயர்வையும் காண்பார்களாக. எல்லா தீவினைகளிலிருந்தும், தீய சக்திகளிலிருந்தும், அடிமைத்தனமிக்க வாழ்க்கை முறைகளிலிருந்தும், கடன் சுமைகளிலிருந்தும், தொழில் நஷ்டங்களிலிருந்தும், அறியாமை என்ற இருள்களில் அனைத்திலும் இருந்தும் ஆண்டவரே இந்த கடற்கரையிலே வாழக்கூடிய மக்களை விடுவிப்பீராக. உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் உயிரோடும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நீ இரக்கத்தோடு என்னை கூர்ந்து ஒளிமிக்கம் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனுபவின் தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான மாட்சிமிக்க மரியாளுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்து வாழ்ந்த புனிதர்கள், குறிப்பாக எங்களுடைய பாதுகாவல் புனித சபரியார் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்றவும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரட உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கணவரிழமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி இருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்ரா இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்கின்றவர், செம்முடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்துருள நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழியல்லவா. மனதோடு பேசவா இயேசுவே,
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றியறியலானார். நாங்கள் உட்கொண்ட திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்தில் அன்பு தீ பற்றியறிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நாங்கள் ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்குளித்த பரிசை புனிதரோடு சேர்த்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு